20 வருஷமா சொகுசு கார்களை மட்டுமே குறி வச்சு திருடின ஒரு ஹைடெக் கொள்ளை என போலீசார் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. 150 கார்களை களவாடிய MBA பட்டதாரியின் பின்னணி என்ன? GPS கருவியை பொருத்தி சொகுசு கார்களை குறிவைத்து திருடும் ஹைடெக் திருடனின் அசாத்திய அபேஸ் காட்சிதான் இது. கையில் மஞ்சப்பை, முகமூடி, தொப்பி என அடையாளத்தை மாற்றிக்கொண்டு அர்த்த ராத்திரியில் வீட்டிற்கே சென்று காரை களவாடி வந்திருக்கிறார். நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்பதைப் போல கொள்ளையடித்தால் சொகுசு கார்களை மட்டுமே கொள்ளையடிப்பேன் என வைராகியத்துடன் 150க்கும் மேற்பட்ட கார்களை திருடி நேபாளில் விற்றிருக்கிறார் இந்த வில்லங்க வீராசாமி. இருபது வருடமாக பல மாநிலங்களில் கைவரிசை காட்டிய கேடி பாண்டிச்சேரியில் வசமாக சிக்கியது எப்படி என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். சென்னை அண்ணா நகர் கதிரவன் காலனியைச் சேர்ந்தவர் யதிராஜ் ரத்தினம். இவர் கடந்த மாதம் கோயம்பேட்டில் உள்ள டொயோட்டா ஷோரூமில் தனது ஃபார்ச்சுனர் சொகுசு காரை சர்வீஸ்க்காக விட்டிருந்தார். சர்வீஸ் முடிந்து வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட கார் ஜூன் 10ஆம் தேதி காணாமல் போயிருக்கிறது. அடுத்த கணமே அக்கம் பக்கத்தில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார். அப்போதுதான் முகமூடி, தொப்பி அணிந்தபடி மஞ்சப்பையுடன் அதிகாலையில் வந்த ஒரு மர்ம நபர் காரை திருடி சென்றது தெரிந்திருக்கிறது. உடனே அந்த CCTV ஆதாரங்களோடு திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் யதிராஜ் ரத்தினம். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளியை தேடி வந்திருக்கிறார்கள். சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் குற்றவாளியை கண்காணித்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் ஒரு சொகுசு காரை அபேஸ் செய்வதற்காக காத்திருந்த திருடனை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். அவரை சென்னை அழைத்து வந்து விசாரித்தபோது 20 ஆண்டுகளாக நடந்த பகீர் கார் திருட்டு வெட்ட வெளிச்சமானது. அந்த திருடனின் பெயர் சட்டேந்திர சிங் ஷிகாவத். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த இவர் ஒரு MBA பட்டதாரி. இவரது தந்தை ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். ஆனால் இவர் மட்டும் படித்து முடித்துவிட்டு திருட்டில் குதித்திருக்கிறார். ஒவ்வொரு திருடனுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் என்பதைப் போல சொகுசு கார்களை மட்டுமே குறிவைத்து திருடி விற்பனை செய்ய வேண்டுமென்பது சட்டேந்திர சிங்கின் தாரக மந்திரம். இதனால் ஷோரூமில் சர்வீஸ்க்காக விடப்படும் சொகுசு கார்களை நோட்டமிட்டு ஊழியர்களுக்கு தெரியாமல் சென்டருக்குள் நுழைந்து காரில் GPS கருவியை பொருத்தி விடுவார். பின் அதன் மூலம் கார் எங்கே இருக்கிறது என்பதை கண்காணித்து யாரும் இல்லாத நேரத்தில் டூல்ஸுடன் சென்று காரை களவாடி விடுவார். திருடப்படும் கார்களை சொந்த மாநிலமான ராஜஸ்தானுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து நேபாளில் விற்று வந்துள்ளார். இப்படி தமிழ்நாடு மட்டுமல்லாது கர்நாடகா உட்பட இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் 150க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடி விற்பனை செய்திருக்கிறார். கடந்த 20 வருடங்களாக கார் திருட்டில் ஈடுபட்டு வரும் சட்டேந்திர சிங் சொகுசு கார்களை தவிர மற்ற கார்களை திரும்பி கூட பார்ப்பதில்லையாம். அப்படி சென்னையில் அசைன்மெண்டை முடித்த சட்டேந்திர சிங் அடுத்த ஆபரேஷனுக்காக பாண்டிச்சேரி சென்றபோது வசமாக சிக்கியுள்ளார். இந்நிலையில் கோயம்பேட்டில் உள்ள டொயோட்டா ஷோரூமில் பணிபுரிபவர்களுக்கு தெரியாமல் கார் திருட வாய்ப்பில்லை. இந்த கார் திருடு போனதற்கு முக்கிய காரணம் ஷோரூமில் பணிபுரிபவர்கள் மட்டுமே என யதிராஜ் ரத்தினம் குற்றம் சாட்டியுள்ளார்.
இது தொடர்பாக கார் ஷோரூமில் உள்ளவர்களையும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த திருடனுடைய சொந்த ஊர் வந்து ஜெய்ப்பூர் சார். இவன் வந்து நம்ம வண்டியை எடுக்கிறதுக்கு இங்க ஒரு 2 வீலரை திருடுறான் சார். இந்த 2 வீலரை திருடி லான்சன் டொயோட்டா யார்டுக்குள்ள போயிட்டு ஜிபிஎஸ் கேமராவை என் வண்டியில போட்டு என் வண்டியை வந்து ஒரு 10 நாள் நோட்டம் எடுத்து அன்னைக்கு நைட்டு 10ஆம் தேதி வெடிக்காத்தால 1:10க்கு உள்ள என் வண்டி வித்தவுட் அலாரம். இது நல்லா கவனிங்க, இவ்வளவு பெரிய ஹை எண்ட் வண்டி 50 லட்ச ரூபா வண்டி வந்து ஹை எண்ட் வண்டி எந்தவித சைரனும் இல்லாம கரெக்டா ஓபன் பண்ணி அடுத்து 20 நிமிஷத்துல வண்டியை ஓபன் பண்ணி அது 10ஆம் தேதி கிளம்பின வண்டி 14ஆம் தேதி போய் ராஜஸ்தான்ல சேர்ந்துச்சு சார். ஸோ என்னுடைய கார் 10ஆம் தேதி 6 கடந்த பிறகு நான் எல்லாருக்கும் பாட்டியோ அண்ட் லான்சன் டொயோட்டோடைய இன்செக்யூரிட்டி காரணால் தான் என் கார் மிஸ் ஆயிருக்கு. அதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாமே கரெக்டா இருக்கு. லான்சன் டொயோட்டோ கோயம்பேடு. இதனால இப்போ எனக்கு மன உளைச்சலாகி என்னால 40 நாள் நான் தூங்கவே இல்லை. ஸோ இதனால என்னுடைய கார் வந்து வெளியே போறதுக்கு முக்கிய காரணமே லான்சன் டொயோட்டோ கோயம்பேடு. ஸோ இதுல வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. இதுல என்னன்னா நான் காவல்துறையை வேண்டிக்கு அணுகிறது என்ன கேட்கறேன்னா, என் கார் இல்லாம மீஞ்சூர்லயும் ஒரு கார் வந்து திருடு போயிருக்கு. இந்த 2 காரையும் மீட்டு கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையானதுடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கார் திருட்டு வழக்கின் பின்புலத்தில் யாராவது உள்ளனரா? சட்டேந்திர சிங் மட்டும் இதை தனியாக செய்தாரா? வேறு யாராவது தொடர்பில் உள்ளார்களா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணனும், ஸ்டூடண்ட்ஸ் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.